குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டி 1 ஓகே. ஃப்ரைடேவே ஆல்ரெடி மார்க்கெட் பெரிய டவுன் தான். போன வரைக்கும் எம்எஸ்சி ரீபேலன்சிங் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் எங்கே முடிஞ்சதுன்னா 609 முடிஞ்சது. மார்னிங் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன கேப் அப், பெரிய கேப் அப்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வெயிட் பண்ணுவோம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன், செல்லிங் கேண்டில் ஆகிடுது, செல்லிங் ப்ரெஷரும் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு. ஸோ மார்க்கெட் அப்போ டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பிளைண்டாக இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் கொடுக்கணும். ஸோ அப்போ நமக்கு ரீட்ரேஸ் பண்ணி என்ட்ரி எதிர்பார்ப்போம். அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் இவ்வளோ பார்த்தோம், ஒன்றும் வரல, ரீட்ரேஸ்மெண்ட் வரல. இங்கேயும் ரீட்ரேஸ்மெண்ட் வரல. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து 0.5 அப்படிதான் வருது. இன்னும் பெருசாக வருதுன்னு சொல்ல முடியாது. 0.5 இப்படிதான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 11 மணிலையும் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்கல. அவ்வளோ தூரம் உங்களுக்கு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஷேடோ புல் பேக் தான். ஸோ நம்ம இங்கெல்லாம் வந்து எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அதனால நம்ம எடுக்க முடியாது. வேற வழியில் புல் பேக் கிடைக்கலன்னா நம்ம இப்படி தான் ஆகணும். நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகணும். எப்படி லோயர் ஆயிரா இல்லை ஹையர் ஆயிரா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் எடுத்து திருப்பி ஒரு புல் பேக் எடுத்து 0.5 கூட வர முடியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, அப்போ லோயர் ஹையர் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு புட் சைட் என்ட்ரி எடுத்துட்டு டார்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான் கரெக்டாக நடந்தது. ஸோ 0.5க்கு முன்னாடியே எடுத்துட்டோம். வேற வீட்டில் நமக்கு ட்ரேட் கிடைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே எடுத்து முடிச்சாச்சு. இங்கே மார்க்கெட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 கிரீன் சேனல் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் இந்தியா லோவ்லேருந்து திருப்பி மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் ரிசேஷன் உடைச்சோன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூன்ஸ் கொடுக்கும். இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் பண்ணி திருப்பி மார்க்கெட் டவுன் கொடுக்கணும். அதான் கொடுத்தது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0.5 வரல. கிட்டத்தட்ட அதுக்கு மார்க்கெட்டு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடுது. சரி, உடனே எடுக்கலாமா? வெயிட் பண்ணணும். வி ஹேவ் டு கோ ஃபார் ரீடெஸ்ட். திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி இந்த லைனை தொட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி நமக்கு என்ட்ரி கொடுத்துது. நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இதான் டார்கெட். இதான் இன்னைக்கு நடந்த அடுத்த ட்ரேடு. இப்போ இந்த ட்ரெண்ட்ல நான் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ சாரி, ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, டவுன்ல போயிட்டு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் கிரவுண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலர் 95.16 ட்ரேட் வந்துருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி 596 பாயிண்ட் டவுன். கோல்டு வந்து கிட்டத்தட்ட 1% டவுன் ஆயிருக்கு. அப்புறம் மிட் கேப் 1.5%, ஸ்மால் கேப் 0.7, நிஃப்டி பார்த்தாச்சு. அடுத்தது சில்வர் கிட்டத்தட்ட 1.5% டவுன்ல இருக்கு. ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 94. ஸோ 89 ரூபா வந்துட்டு திருப்பி 96 போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம நேற்று பார்த்தோம். 23,500 ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் இப்போ 23,500 உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. 23,400 அது கூட பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ கால் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கு. மார்க்கெட் 23,500 போகிறதுக்கு டபுளாக இருக்கு அப்படி. ஓகேவா? இதான் இப்போ சந்திக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி டேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 23,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபிளாட் ஓப்பன் கிடைச்சதுன்னா இந்த 120 பாயிண்ட் 120 பாயிண்ட் எவ்வளோ நிமிஷத்துல போகும்? ஓப்பனிங் கேண்டிலே சப்போஸ் ஒரு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேப் அப் ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணணும். 23,500 பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல 23,500 வரைக்கும் ட்ரை பண்ணலாம் கால் சைடில். புட் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் உடச்சி மார்க்கெட் கீழே உடச்சிது அப்படின்னா நம்ம வந்து செல்லான் ரைஸ் தான். பட் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே ஓப்பன் ஆகி ட்ரெண்ட் லைனை உடச்சதுன்னா ஒரு ரீடெஸ்ட் நம்ம எடுத்துட்டு 23,500 டார்கெட் பண்ணலாம். 23,500க்கு மேலேனா நமக்கு மார்க்கெட் வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆதான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இல்லை 23,500க்கு மேலே ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து டே வைஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லா டவுன் சைடு தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த லெவல் உடையக்கூடாது.
உடஞ்சுன்னா நம்ம அடுத்த டே வைஸ் போட்டுப்போம். 22 23 to 61 அப்படி சப்போர்ட் ரீசன்ஸ் போட்டுருப்போம். பண்ண உடனே இங்கே தான் மார்க்கெட் திரும்பி லாஸ்ட்டு மே 18 திரும்பி இவ்வளோ தூரம் போயிடுது. திருப்பி இங்கே வந்து நிற்குது. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 18 இதே ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் அப்படி இருந்து மேலே போயிருக்கு. திருப்பி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்துருக்கு மார்க்கெட். நாளைக்கு மேலே போகுதா முக்கியமான கட்டத்தில் இருக்கு, கீழே விழுதா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி எப்போ இந்த இடத்துல கீழே வந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து ஏப்ரலில் தான் கீழே வந்திருக்கு. 12th மேல ஒரு வாட்டி கீழே வந்திருக்கு. அடுத்தது திருப்பி 15th மேல, அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு வந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணபடி ஃப்ளாட்டாக இருந்தால் ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம் 23,500 வரையும். சப்போஸ் ஒரு கேப் அப் ஆகிங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகி மேலே பிரேக் அவுட் எடுத்துன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். அதர்வைஸ் செல் அண்ட் ரைஸ் கான்செப்டில் புட் ஆப்ஷன் எடுத்துட்டு டார்கெட் இது வைக்கலாம். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணும்போது டார்கெட் 23,260. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.